இப்போ வரைக்கும் எல்லா வீடியோலையும் நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து ரொம்ப ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டீப் டைவா போவோம். இதுக்கு மேலலாம் வந்து பேக்கேஜஸ்னா என்ன? ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்லாம் பார்க்கணும். அப்புறம் ஆப்பரேட்டர்லாம் பார்க்கணும். ஸோ பேக்கேஜஸ் பார்க்கும்போது நெறைய ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் கூடலாம் மைட் பி நம்ம ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோட பேசிக்கலி விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்பவுமே ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடி தான். பட் ஜாவாக்கு பர்ட்டிகுலரா இன்டெலிஜேன்னு ஒரு ஐடி இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜஸ்லாம் இது பண்றதுக்கு வந்து இன்னும் கூட ஒரு லெக்சர் வைஸ்ல இப்போ கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் இப்போ நம்ம ஒண்ணும் ரன் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ ஜாவா சீன் ரன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அகைன் ஜாவான்னு போட வேண்டியது இருக்கு. 2 விஷயங்கள் போடான்டா ஜாவான்னு போட்டாலே வரும். அந்த மாரிலாம் கமாண்ட் இருக்கு. அது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எக்ஸ்டென்ஷனும் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இதோட வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியரா, இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபைல்ஸ் எல்லாம் மாடியூலா வச்சு ஜாவாக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னா, அது இன்டெலிஜே தான். ஓகேவா? ஸோ இன்டெலிஜேல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கம்யூனிட்டி எடிஷன், இன்னொன்னு வந்து அல்டிமேட் எடிஷன் நெனைக்கிறேன். இந்த கம்யூனிட்டி எடிஷன் ஃப்ரீயான எடிஷன். ஸோ அத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்தரா இனி வந்து நம்ம intelliJ யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ப்ரௌசர் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு intelliJ கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட்னு குடுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் intelliJ ஐடியா இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி இதுதான் அல்டிமேட் எடிஷன். இது வந்து 30 டே மட்டும் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கலி இதில கொஞ்சம் அதிக ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது. பட் நமக்கு intelliJ கம்யூனிட்டி எடிஷனே போதும். கீழ வந்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதில வந்து உங்களுக்கு நான் மேக்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து .dmgன்னு காட்டுது. உங்களுக்கு வேற காட்டும். ஒரு விண்டோஸ்ல இருந்தீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத டவுன்லோட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் குடுக்குறேன். இது கிட்டத்தட்ட 1.26 ஜிபி. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இத ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணத கிளிக் பண்ணிட்டு, என்னோட அப்ளிகேஷனுக்கு டிராக் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, விண்டோஸ்ல மைட் பி இன்ஸ்டாலேஷன் கேட்கும்னு நெனைக்கிறேன். அத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, intelliJ ஆக்சுவலி இது பண்ணியாச்சு. ஸோ intelliJ வந்துருச்சு. ஸோ அத நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓகே ஓப்பன். வந்தாச்சு. ஸோ பேசிக்கலி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு ஜாவா ஜாவா சிடி லெக்சர்ன்னு போடுறேன். தனிஷ் லெக்சர். ஸோ இப்போ ஆக்சுவலி கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இத வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுறேன். கிரியேட் ஆனோனே இப்படி தான் இருக்கும். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். என்ன பண்ணிடுறேன், ரொம்ப குயிக்கா இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. ஸோ பேசிக்கலி இதெல்லாமே எடுத்துடுறேன். ஸோ இந்த ஃபார் லூப்பும் தேவையில்ல, இதுவுமே தேவையில்ல. எல்லாமே எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் அப்படின்னு குடுத்துட்டு, ஓகே பிரிண்ட்னாலுமே ஃபைனு. திஸ் இஸ் intelliJ அப்படின்னு ஒண்ணு பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் கண்ட்ரோல் ஆர் ஓகே. ஸோ இத நான் ரன் பண்ணேன். மேல இந்த ரன் பட்டன் இருக்குல்ல, இத ரன் பண்ணீங்கனாலே இங்க ஆக்சுவலி சிம்பிளா இது ரன் ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும் இங்க சிம்பிளா ரன் ஆயிடுச்சுல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அகைன் இத பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க வேணாம். ஐ ஹோப் இப்போ எப்படி intelliJ இன்ஸ்டால் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன கமாண்ட் தெரியல. எனக்கு என்ன கமாண்டுன்னு தெரியும். ஜூம் பண்ணுறதுக்கு பேசிக்கலி. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இங்க போயிட்டு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதில வந்து ஜூம் இருக்குல்ல, இந்த ஜூம வந்து நீங்க எவ்வளோ வேணா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி எப்படி சொல்றது, ஜூம் இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஜூமா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணுமோ, அத கொஞ்சம் பார்த்துட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப கிளியரா பேக்கேஜ் இன்புட், அவுட்புட் பத்தி பார்க்கலாம்.